கரூர் சென்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனியார் மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், அந்த நிகழ்வு பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் அரசு சார்பாக ஏற்கனவே தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று கரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதாவது உயிரிழந்த குடும்பத்தினரின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.